வணக்கம், இது தமிழ்குரல். நான் உங்கள் பானு. அதாவது பாஜகவுடைய பி டீம் தான் விஜய் அவர்கள், அதாவது தாவேகா அப்படின்னு சொன்னா யார் நம்புறா? இல்ல எங்க அண்ணன் பயங்கரமா வந்து எதிர்த்து நிக்கிறாரு. யாரப்பா எதிர்த்து நிக்கிறாரு? பாஜகவைத்தான். பாஜகவும் எங்க அண்ணனுக்கு பயங்கரமான ப்ரெஷர் எல்லாம் போடுது. எப்படிப்பா சொல்றீங்க? பாருங்க, ஜனநாயக படம் ரிலீஸ் இல்ல, சிபிஐ விசாரணைக்கு 1க்கு 2 இல்ல 3 தடவை கூப்பிடுறாங்க. எங்க அண்ணன் அதெல்லாம் தாண்டி கூட பாஜகவை எதிர்க்கிறாரு. எப்படி எதிர்க்கிறாரு? நான் அவங்க களத்துல இல்ல, அதனால எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதிர்க்கிறாரு. சிபிஐ விசாரணைக்குள்ள போறாரு பாத்தீங்களா? இதுதான் இவர் பாஜகவை எதிர்க்கிறது. முதல்ல இருந்தே என்னோட வீடியோல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எப்போதுமே பாஜக கூட நேரடியா கூட்டணி வைக்க மாட்டாரு விஜய். அப்படி ஓப்பனா கூட்டணி வைக்கும் போது அது அவருக்கு வரக்கூடிய ஓட்டை பாதிக்கும். இவர் ஏதோ புதுசா செய்ய போறாரு, இவருக்கு இந்த வாட்டியாவது நம்ம வந்து கொடுத்து பார்ப்போமே, என்னது வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, புதுசா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பின்னாடி வராங்க. ஆனா இவரும் வந்து அதிமுக மாதிரி பழையபடி பாஜக கூட கூட்டணி வச்சா இவரை முடிச்சு விட்டுருவாங்க. அந்த அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக, சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டவர் விஜய் அப்படின்னு போன வாட்டி பியூஎஸ் கோயல் சொன்னார் பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து உண்மையை ரிலீவ் பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவங்க எப்பவுமே அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் பண்ணுவாங்க, நேரடியாக கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அந்த உண்மையை, அதாவது இவர் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்க உண்மையை பாஜக கூட்டணியில், அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் போட்டு உடைத்திருக்கிறார். ஆக இதுதான் விஜய், இவ்வளவுதான் தாவேகா. மறுபடியும் சொல்றேன், பாஜக போஸ்ட் போல் ஒன்று அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் வச்சிருக்கோம். என்னன்னா, யார் யார் எந்தெந்த கோர்ட்டில் எங்கெங்கே போய் விளையாடுறீங்களோ விளையாடுங்க. எவ்வளோ மேட்ச், அதாவது மேட்ச்சில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கொண்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து இது என் டீமோட ஸ்கோருன்னு சொல்லி நான் தான் மேட்ச்சில் வின்னு அப்படின்னு ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு நான் மறுபடியும் சொன்னேன். அந்த வேலையை தான் தமிழ்நாட்டில் அவங்க செய்ய போகிறாங்க. யாருக்குமே பெரும்பான்மை வரவிடாமல் பண்ணிட்டு ஒருத்தரை நம்பி ஒருத்தர் இருக்கா மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பாஜக இங்கே கொண்டு வரும். அப்போ விஜய் அவர்களுடைய அந்த ஸ்கோர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கோரை கொண்டு வந்து எங்களோட சேர்த்து இது எங்கள் ஸ்கோரு, நாங்கள் தான் வின்னர்னுவாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சியாக இல்லைனா கூட எதிர்கட்சியாக உட்கார காலம் வேலையை பார்ப்பாங்க. அந்த எதிர்கட்சியிலும் என்ன அப்படின்னா, நம்மளோட போராத காலம் விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு 10% 10 ஓட்டு கிடைச்சதுன்னு வைங்களேன், 10 சீட்டு கிடைக்குதுன்னு வைங்களேன். இப்போ இவங்களும், அதாவது பாஜகவும் விஜய் அவர்களும் சேர்ந்து அதிமுகவோட அதிகமாக வந்துருச்சுன்னா நான் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுகவை கபலீகரம் பண்ணிட்டு இவங்க அங்கே உட்காருவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு மோசமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க எப்படியும் உறுதியாக அதிமுகவோட பாஜக குறைஞ்சது தான் வாங்க போகுது. அதே மாதிரி தாவேகாவும் அந்த அளவுக்கு அதிகமாக, அதாவது பாஜகவும் தாவேகாவும் ஒன்றாக சேர்ந்தாலும் அதிமுகவுடைய அந்த இடத்த, அந்த எதிர்கட்சி இடத்த சேர்த்தாலும் பிடிக்க முடியாது அப்படின்றது கள நிலவரம் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது டெல்லியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இங்கேருந்து போய் எனக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் பாருங்க 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு கின்னஸ் சாதனை படைப்பேன், இதை தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன், வசதியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், இப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறார் இல்லையா விஜய் அவர்கள், அது முழுக்க இங்கே ஓட்டை வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் அங்கே சேர்றதுக்கு தான். ஏற்கனவே நம்ம எல்லாம் சொன்னோம், இது சிபிஐ விசாரணைக்கு 3வது தடையாக இங்கேருந்து போகும்போது என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர போறாரு அப்படின்னு. ஆனால் அங்கேருந்து அப்படி சேரலை, இங்கே வந்துட்டாருன்னொடனே இல்லை தனியாக நிற்கிறாங்க அப்படின்ற செய்தி வெளியாகும்போது நான் சொன்னேன், இது அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு, நேரடியாக கூட்டணி விற்க மாட்டாங்க, வச்சா சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது. அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு உண்மைன்னு வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சி தேசிய தலைவர், அதாவது இவர் வந்து இப்போ மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்த உண்மையை வந்து அவர் சொல்லியிருக்கார். ராம்தாஸ் அத்வாலே என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு ஒருவேளை பெரும்பான்மை வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இருக்கவே இருக்கார் நம்ம தம்பி விஜய், தம்பியை கூப்பிடு உட்காரு, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி போடுவோம். அதாவது கூட்டணினா உன் மார்க் என் மார்க்கே ஒன்றா சேர்ந்து, இப்போது 35 எடுத்தா பாஸ் 100க்கு அப்படின்னு நாங்கள் படித்த காலத்துலலாம் பாஸ் மார்க் அதுதான். இப்போ 12, இப்போ நான் 20 மார்க் எடுக்கிறேன், நீ ஒரு 15 மார்க் எடு, 2 பேர் சேர்ந்தா 35, நாங்கள் சப்ஜெக்டில் பாஸு அப்படின்ற ஒரு கதையை தான் அவங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான். ஆனால் ஒரு விஷயம் உண்மையிலே வெளியாயிடுச்சு, இந்த அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் என்றது உண்மை. போஸ்ட் போல், அதாவது பாஜகவுடைய அந்த ஆயுதம் வேற யாரும் இல்லை, தமிழ்நாட்டில் தாவேகா விஜய் அவர்கள் தான். ஸோ இப்போதைக்கு மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிப்பதற்காக நான் பாஜகவை எதிர்த்து நிற்கிறேன், நான் திமுகவை எதிர்த்து நிற்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல கூட விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்த்து எந்த கண்டனமோ அறிக்கையோ எதுவுமே பண்ண மாட்டார். அது தேசிய லெவலில் பிரச்சனையாலும் சரி, மாநில லெவலில் பிரச்சனையாலும் சரி, வாயே திறக்க மாட்டார். தொடர்ந்து திமுக மட்டும் தான் திட்டுவார். நீங்கள் குறைஞ்சபட்சம் அதிமுக கூட திட்டி பார்க்க முடியாது. அதிமுக கூட இன்னைக்கு தேதியில்
பிரச்சாரத்துல வந்து விஜய் அவர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்பவும் அவர் வந்து அதிமுகவை திட்ட மாட்டார். தொடர்ந்து திமுக மட்டும் தான் திட்டுவார். திமுகன்னும் இவங்கள 10 பைசா கூட மதிக்கல, இவங்கள சட்டை பண்ணல. அது வேற விஷயம். ஆனா விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை திட்டுறது அப்படின்றது திமுகவை எதிர்த்து, அதாவது திமுகவுக்கு நான் ஓட்டு போடக்கூடாது, திமுக எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மனநிலை அப்படியே தாவேக்கா அப்படி இருப்போம். ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா உடனே நம்ம சரணா ஸ்டோர் போகலாம், போத்தீஸ் போகலாம் அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா அது நம்மளுக்காக கொடுக்கப்படுற மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் என்ன ஆகும்னா, நம்ம இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரீட்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பல கடைகள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப ஃபெமிலியராக டிவியில் அடிக்கடிக்கு எந்த கடை விளம்பரம் வருதோ அங்கே தான் நம்ம போய் நிற்போம். ஏன்னா மார்க்கெட்டிங் நம்ம மனசுல என்ன பதிய வைக்கும் அப்படின்னா, இந்த கடை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பதிய வைக்கும். இந்த வேலையை தான் விஜய் அவர்கள் பண்றார். இவர் மார்க்கெட்டிங் பண்றார். திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே தாவேக்காக்கு தான் வரணும் அப்படின்ற மார்க்கெட்டிங் தான் பண்றாரு. அப்ப திமுக வேண்டாமா, தாவேக்காக்கு ஓட்டு போடும். அவங்க தான் திமுகவை அதிகமாக விமர்சிக்கக்கூடியவர், எதிர்த்து நிற்கிறாங்க, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு தாவேக்காக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் விஜய் இந்த மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ணியிருக்காரு. இந்த நரேஷன் மூலியமாக வரக்கூடிய அந்த அறுவடையை அப்படியே கொண்டு போய் இந்த சாமிக்கு படையல் போடுற மாதிரி பாஜகவுக்கு அவர் படையல் போட போறாருன்ற உண்மையை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் பொருத்தம் அப்படின்னா ஏக பொருத்தங்கள் இருக்கிறது. அதாவது இவங்க பேருக்கு சொல்லுவாங்க, போற பக்கம்லாம் பாஜக சொல்லும் ஊழல் ஊழல் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இவங்களும் சொல்லுவாங்க, ஊழல் ஊழல் ஆட்சி நடக்குதுன்னு. சரி, ஊழலுக்கு எதிரான கட்சியா நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கட்சி, அதாவது இவங்க கட்சிக்கு வராத வரைக்கும் அவங்க வந்து ஊழல்வாதிகளாக இருந்திருப்பாங்க, பாலியல் குற்றவாளியாக இருந்திருப்பாங்க பாஜகவில். ஆனால் அவங்க வச்சிருக்க ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், அதுக்குள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு எல்லா கேஸும் கிளியர் ஆகிடும், அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க இன்னும் ஆளுங்கட்சியாக வரல இல்லையா தாவேக்கா. ஸோ அதுலேருந்து ஒரு படி கீழே இறங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆட்சி அதிகாரம் கொடுப்பார் யார், மோடிஜி அவர்கள். இவர் வேட்பாளராக கொடுப்பார். இப்போ அந்த இடத்துல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க, கஞ்சா கடத்தினவங்க, கொலை குற்றவாளி, பாம்பு வச்சவங்க, இப்படி எல்லாருக்குமே இவங்க எப்படி வந்து பதவி கொடுத்து அழகு பார்க்குறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் டீம்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, பொம்பளை கடத்தல் கேஸு, ஆள் கடத்தல் கேஸு, கொள்ளை குற்றம், கஞ்சா கடத்தின கேஸு, அப்புறம் ஊரை ஜோசின்னு சொல்லி ஏமாத்துறவங்க, பாலியல் குற்றவாளி, இந்த மாதிரி ஆளுங்களா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அவர் சொல்லும்போது நான் கூட, அதாவது அறிமுகப்படுத்தினா பார்த்தீங்களா, ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும், கண்டிப்பா உங்க வேட்பாளர்கள் மாதிரி இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த பாலியல் குற்றச்சாட்டுல வந்து மாட்டியிருக்காரு. அது யாரு, சொந்த கட்சியவே, அவங்க தாவேக்கா கட்சியோட பெண் நிர்வாகின்னு நினைக்கிறேன், அவங்களுக்கே பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் சுரண்டல் நடந்திருக்கு. உங்க கட்சியில நடக்கிற பாலியல் சுரண்டலையும் உங்களால வந்து சரிப்படுத்த முடியல. நீங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு, அதாவது குட்டி என்ற பிரகாசம், இவர் மேலதான் அந்த குற்றச்சாட்டு. இந்த பொண்ணு நடவடிக்கை எது சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாடியே போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க நடவடிக்கை எந்த மாதிரி எடுத்துருக்காங்கன்னா, வேட்பாளர் அப்படின்ற ஒரு நடவடிக்கை, இவர் தான் நம்ம கட்சி வேட்பாளர் அப்படின்ற ரொம்ப அருமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் கடத்தல், கஞ்சா கடத்துறது, அதுக்கப்புறம் கொள்ளை, இந்த மாதிரி பல வழக்குகள், 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய, 10 நாளைக்கு முன்னாடி ஜெயிலிருந்து வெளியே வந்த ஒருத்தருக்கு தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேராவூரணி அப்படின்ற தொகுதியில் தாவேக்காவுடைய வேட்பாளராக இவங்க அதாவது நிறுத்தியிருக்காங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகாண்டிபன் அப்படின்றவர் வந்து இவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது தாவேக்காவுடைய வேட்பாளராக ஆகிறதுக்கான சகல வசதியும், இந்த படத்தை சொல்லுவாங்களா, மாடு மேய்ப்பதற்கான 10 பொருத்தமும் சரியா இருக்கிறது அப்படின்னு, அந்த மாதிரி தாவேக்காவுடைய வேட்பாளர் அவருக்கான 10 பொருத்தமும் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்க யாரு, ஆர்கே நகருடைய மரியம் வில்சன், இவரை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. வீடு பூதே உன்னை அடிப்பண்டி, உங்க அப்பாவை அடிப்பண்டி அப்படின்னு பூட்டின கேக்ல இருந்து ஆயுதத்தை தூக்கி அடிக்கிறார். ஸோ இந்த மாதிரியான பேர் போன ஆட்கள் எல்லாம் தன்னுடைய தொகுதி வேட்பாளரா வந்து அறிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க வந்து 5 பேர் வந்து சொன்னாங்க, தாவேக்காவுடைய கொள்கை தலைவர்கள்ல 5 பேர் சொன்னாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் பெரியார். இந்த மாதிரி ஒரு பெரியார் வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக வச்சுட்டு இவங்க கேண்டிடேட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பாருங்க. அவங்க பேர் கனிமொழி. நம்ம யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை ஜோதிடம் மூலியமாக குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா. இந்த அம்மா தான் வேட்பாளர். சரி, அப்படிதான் அந்த அம்மா வந்து ஒழுக்கமா படிச்சுக்கிடுச்சு அது ஜோசியம் சொல்லுதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. போலி சர்டிஃபிகேட், பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க முடிச்சதா சொல்லக்கூடிய காலேஜ் அந்த மாதிரி ஒரு காலேஜே இல்லையா, கடல்லே இல்லையா. இந்த வஞ்சர மீன் இருக்குன்றாங்க, வவ்வா மீன் இருக்காங்க, ஆனால் ஜாமீன் மட்டும் இல்லைன்ற மாதிரி இந்த அம்மா படித்த காலேஜ் மட்டும் எங்கே இருக்குன்னே தெரியல. மோடிக்கே டஃப் கொடுக்குறாங்க இந்த அம்மா. மோடி மாதிரி ஒரு ஆள் நம்மக்கிட்டே ஒரு வேட்பாளர், அவர் எப்படி சொன்னார், அவர் படித்த காலேஜ் இருக்குது, கூட படித்தவங்களாம் இருக்காங்க,
ஆனால் படித்த சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, எந்த வருஷம் படிச்சிங்கன்னா அதுக்கும் தகவல் இல்லை. கேட்டால் நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் விட்டு கொடுத்தார்ல, அதே பேட்டர்னில் இங்கே ஒருத்தாங்க எந்த காலேஜ் அந்த இல்லவே இல்லாத ஒரு காலேஜில் இல்லவே இல்லாத ஒரு படிப்பு படித்து பிஹெச்டி பட்டம் மட்டும் வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சரியான ஆட்கள் தான் வந்து இவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாதி வெறியன் அப்படின்னு தன்னைத்தானே சாதி வெறியன் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள், இதுக்காக தான் பெரிய போராட்டம் பிரச்சனை எல்லாம் நடந்தது. இதை விட சூப்பர் என்ன, 26 லட்சம் என்னை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தம்பி வந்து பேட்டி கொடுக்குது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்காவை குழி தோண்டி புடைக்கிறதுக்கு வெளியே இருந்து ஒருத்தர் வர வேண்டாம், இவங்களே இவங்களுக்கு குழி தோண்டி தானாக போய் படுத்துக்கிட்டு மண்ணை மாதிரி போட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அண்ணே ரொம்ப நல்லா இருக்குண்ணே, நீங்கள் வந்து பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான வேட்பாளரை கொண்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, சூப்பர் அண்ணே, நல்லா இருக்குது, தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ரொம்ப பயங்கரமாக தேர்ந்தெடுக்கீங்க. இப்போ இவங்கெல்லாம் வச்சு நீங்கள் ஆட்சி அமைச்சா இதுக்கு ஒருத்தர் வேற சப்போர்ட்டாக என்கிட்ட சொல்கிறார், முள்ளான எடுக்கிறோம், அப்போ இப்போ வந்து பாம்பின் கால் பாம்பறியும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களை வந்து தூக்கி உள்ளே போட்டோம்னா அண்ணா இப்படி தானே கடத்துவாங்க, இப்படி தானே பாலியல் குற்றச்சாட்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஐடியா கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு இவர் தடுப்பார் போல இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எந்த கட்சி தலைவருக்குமே பண்ணி நாங்கள் பார்த்ததில்ல. அடுத்ததான் வந்து என்ன அப்டேட் இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பிரிவின் கீழே விஜய் அவர்கள் மீது வழக்கு. நியாயமாக இது கரூர்லேயே போட்டிருக்கணும், அன்றைக்கே எஃப்ஐஆர் போடாமல் விட்டதோடைய தப்பு தான் இன்னைக்கு இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. மறுபடியும் இங்கே ஒரு கரூர் சம்பவத்தை இவங்க நடத்த பார்த்துருக்காங்க. போலீஸ் எந்த ஸ்பாட்டில் சொல்லிச்சோ அந்த ஸ்பாட்டில் நிற்கிற பழக்கமே கிடையாது. 100 மீட்டருக்கு வந்து முன்னாடி நிற்கிறது, இல்லை 100 மீட்டர் பின்னாடி நிற்கிறது. சொன்ன நேரத்துக்கு அதாவது சொன்ன நேரத்துக்கு வர மாட்டாங்க. ஒன்று சொன்ன டைமை விட லேட்டாக வருது, இல்லை சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வருது, கரெக்ட் டைமுக்கு வர மாட்டாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல போலீஸ் பாதுகாப்பு இல்லை, போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு. போலீஸ் என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு போலீஸ் பாதுகாப்புனா நீங்கள் கூகுளில் போய் கேட்டால் கூட சொல்லும். அவங்க டிராஃபிக்கை கிளியர் பண்ணுவாங்க. ஒரு கேண்டிடேட், முக்கியமான கேண்டிடேட், இப்போ விஜய் அவர்களே எடுத்துக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சுற்றி பேரிகேட் போடுவாங்க. அதை விட அதி முக்கியமான கேண்டிடேட்னா அவங்களுக்கு வந்து போலீஸ் பந்தோபஸ்து, அதாவது இந்த புலிகள் இந்த படைகள்லாம் இருக்கும், பிளாக் கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆட்களை வந்து கூட கொடுப்பாங்க. இது எல்லாமே பெரம்பூரில் அவருக்கு நடக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து கொளத்தூரில் நடக்கலை, கொளத்தூரில் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஆகணும், ஏன்னா அது ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி அப்படின்றதுனால, இது ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி, போலீஸ் இவங்களோட கையால், அதனால எனக்கு ஒழுங்கான இது கொடுக்கல அப்படின்னு பழிய போட பார்க்குறாங்க. விஷயம் என்னென்னா மணி 6 ஆயிடுச்சு, அதுக்கு மேலே அண்ணனால் இருக்க முடியாது. அது வெயிலில் சூரியன் சுட்டு விட்டதா, என்ன விஜய் சார் சூரியன் சுடுதா அப்படின்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு கதை. சூரியன் சுட்டதா இல்லை ஃபோன் கால் வந்ததா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 6 மணிக்கு மேலே அண்ணனால் நிற்க முடியல அப்படின்றதுனால அவர் கிளம்பிட்டார். ஆனால் இந்த இதை வந்து மழுப்புறதுக்காக பழியை தூக்கி காவல்துறை மேலே போடுறாங்க. அப்போ காவல்துறை என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பாம்பு ஸ்குவாட் மாதிரி, அதாவது எங்கேயாவது வெடிகுண்டல் மிரட்டல் வரும், அந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிக்கிறது, டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது, பேரிகேட்ஸை போட்டு பாதுகாக்கிறது, விஜய் அவர்களுக்கு பர்டிகுலர் டைமில் கரெக்டாக வராரா போகிறாரா இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறது, இதெல்லாம் தான் ஒரு போலீஸால் செய்ய முடியும். அதுவுமே ஒடுக்கமாக சுய கட்டுப்பாடோடு இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். இப்போ இவங்க சொல்கிறாங்க கூட்டம் கூடிடுச்சு நாங்கள் ஓடிட்டோம் அப்படின்னு. இப்போ காஞ்சிபுரத்துலையும் திருவண்ணாமலையிலும் உதயநிதி அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு, ராத்திரி பகல் பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல கூட அந்த மாதிரியான ஒரு தள்ளு முள்ளு வரல. ஒரு இடத்துல கூட மரத்து மேலேயோ டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயோ இல்லை கூரை மேலேயோ அந்த தொண்டர்கள் ஏறல. ரொம்ப நிதானமாக அந்த கூட்டம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் என்ன பேசுறத பார்த்துட்டு கேட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க அப்படி இல்லை, விஜய் அவர்களை பார்க்கணுன்ற ஆசையில் தான் வராங்க. ஏன்னா அந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்தவங்க பெரும்பான்மும் பெரம்பூர் தொகுதியை சார்ந்தவர்களே இல்லை. 5000 பேர் கூட்டினாங்கன்னா அதில் வெறும் 1000 பேர் கூட பெரம்பூர் தொகுதியை சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அம்மா கதறி கதறி அழுகுது, யாரை, விஜய் அவர்களை பார்த்து. என்னடா இது இப்படி ஒரு ரசிகர்களா அப்படின்னு. அந்த அம்மா கதறி கதறி பெரம்பூரில் அழுதுருக்கு, சுடிதாரை போட்டு. அடுத்து அதே அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில் கண்ணாடி போட்டு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு அழுறது அப்படின்றத பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காகவே ஆளை இறக்கி விட்டுட்டு பாருங்கள் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ரசிகர். அது எப்படி ஒரே அம்மா வந்து இங்கேயும் அங்கேயும், இந்த ஒரே அம்மா இங்கே இருக்கிறத விட இன்னொரு டாப் திட்டு நான் வந்து பார்த்தேன். அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, காலையில் பெரம்பூரில் ஓட்டு போட்டணும், மத்தியானம் நான் போய் எங்கே ஓட்டு போடுவேன், திருச்சி கிழக்கில் ஓட்டு போடுவேன், அண்ணனுக்கு 2 இடத்துல ஓட்டு போடுவேன், அந்த அளவுக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய மேதாவிகள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியும், உங்கள் தலைவருக்கு நீங்கள் 2 இடத்துல ஓட்டு போட முடியாது, போட்டாலும் அவர் ஒரு இடத்துல தான் எம்எல்ஏவாக ஆக முடியும். 2 இடத்துல ஜெயிச்சாலும் ஒரு இடத்த ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் போகணும்.
அவர் ஒரு இடத்துலயே ஜெயிப்பாரு அப்படின்ற கேள்விக்குறி. ஆனா தனக்கு ஒரு இடத்துல தான் ஓட்டு உரிமை இருக்கு அப்படின்ற அந்த அறிவு கூட இல்லாம நான் காலையில பெரம்பூர்ல போடுவேன், மத்தியானம் திருச்சியில போடுவேன்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுனால தான் நம்ம அத பார்க்கும்போதே தெரியுது. தாவேக்காவுடைய ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது. ஸோ அந்த 5 பிரிவின் கீழ் வழக்கு போட்டாங்க பார்த்தீங்களா? அது எந்தெந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 500 பேர் தான் நாங்க வந்து ஒண்ணு சேருவோம் அப்படின்னு கொளத்தூர் தொகுதியில சொல்லியிருக்காங்க. 500 பேருக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு 5000 பேர கூட்டுனது ஏன்? 5 ஒலிபெருக்கி தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 30 ஒலிபெருக்கி யூஸ் பண்ணது ஏன்? யார கேட்டு ரோட நீங்க வந்து பிளாக் பண்ணீங்க? பொதுமக்கள் போகவோ, வரவும் விடாம பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக தாவேக்காவை சார்ந்தவர்கள், அதாவது டிவிகே தொண்டர்கள் தானாகவே சுயமாகவா முன்வந்து ரோட வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இதனால டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. இப்ப தெரியுதா கூட்டம் எப்படி சேர்ந்தது அண்ணனுக்கு அப்படின்னு. ஸோ ரோட பிளாக் பண்ணி அது அந்த இடத்துல டிராஃபிக் ஜாமை உண்டு பண்ணி அண்ணனுக்கு கூட்டம் சேர்ந்துருச்சு, அண்ணன் வரார் வெளியே விடு அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க வந்து தெருமுனை கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டு ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கான வேலையை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ திருட்டுத்தனமாக இவங்க ரோட் ஷோ பண்ண போகிறத காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சு. ரைட்டுடா, இவனுங்க கரூர் மாதிரியே இங்கே ஏதோ ஒரு பிளானை போட்டானுங்க, இதுக்கும் காவல்துறை தான். ஏன்னா இந்த வாட்டி திமுக வர பவரில் இல்லை, திமுக மேலே இது வந்து எழுத முடியாது, காவல்துறையான நம்ம மேலே தான் எழுதிடுவாங்க. அதனால நம்ம சுதாரிச்சுக்கணும்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தம்பி வேண்டாம், இங்கே கரூர் மாதிரி இங்கே இன்னொரு பிளான் பண்ணாதீங்க, அது தப்பாக போயிருன்னு சொன்னோடனே சரி இவரும் டைம் வேறு 6 ஆயிடுது. இந்த படத்தில் செவன்ஜி ரெயின்போ படத்தில் சொல்லுவாங்க, வெயில் கொளுத்திங் மேட்ச் நடந்து ஃபைங் அப்படின்னு வரல, அது மாதிரி இவரும் வெயில் கொளுத்திங் கால் கம்மிங் ஹேவ் டு கோ நோ டைம் நோ ஏசி அப்படின்ட்டு இவர் வந்து கிளம்பி போயிட்டார். ஆனால் பழியை தூக்கி காவல்துறை மேலே போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தாவேக்கா தொண்டர்கள் இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பொதுமக்கள், அது மட்டும் இல்லாமல் நெட்டில், அதாவது வீடியோவில் இதில் அதில் ஒரு அம்மா கமெண்ட் போட்டிருக்கு, அவன் என்ன பெரிய இவளா, அவர் எங்கள் அண்ணன் வந்து நோட்டீஸ் கொடுத்தா அவள் எழுந்து வாங்க மாட்டாளா, யார் தேர்தல் அதிகாரி? அம்மா தேர்தல் அதிகாரி இல்லை. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போய் தன்னுடைய அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி சமம், அது ஜனநாயக முறை. அது அவர் விஜய் மட்டும் பெரிய இவரா, அவர் என்ன வானத்தில் இருந்த குதிச்சாரு அப்படிதான் அவங்க கேட்பாங்க. தேர்தல் அதிகாரி யாருக்கு முன்னாடியும் எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் நான் யாருக்கும் பாகுபாடாக நடந்துக்கல, என்னை பொறுத்தவரை எல்லாரும் ஒன்று தான், நீங்கள் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கீங்க, அவ்வளோதான் அவங்க பார்ப்பாங்க. தவிர்த்து இவர் விஜய், இவர் ஸ்டாலின், இவருக்கு எந்த நிச்சயம் இவர் நிற்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி எந்திரிச்சு நின்னா அது வந்து பாகுபாடாயிடும். அது உங்கள் கட்சிக்கே நீங்கள் வச்சுக்கிற. அப்போ தேர்தல் அதிகாரி விஜய் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரியான பேச்சு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு கூட தற்குறித்தனமாக ஏதாவது பேசுறது, நீங்களே உங்கள் கட்சியை வந்து காட்டி கொடுத்துருது, இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு எழுந்து நிற்கல, அவ யார் ஜூலி, அவ பெரிய இவளா அப்படி, இதெல்லாம் அதான் சொல்கிறல, கொஞ்சம் கூட அந்த கட்சியில் இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடுமே கிடையாது. இதை எதையாவது பேசுறது, எதையாவது பிரச்சனையை இழுத்து விடுறது, அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு வந்து சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்களா பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் நிறைய வந்து தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணன் இனி பிரச்சாரத்துக்கு போனால் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பல கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அது மட்டும் ஷுவரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்கள், அதாவது தாவேக்கா தரப்புலேருந்து இன்னும் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் வருது, நம்ம அதை பற்றி எல்லாம் என்னென்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோன்றது.